வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் எபிசோடு 1107ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம கும்மோட பேக் ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டினாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அது பார்க்குறப்ப மனசு உடஞ்சிதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதே எபிசோடோட செகண்ட் ஆஃப் வந்து மிஸ்டீரியஸாக போச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேபர் ஸ்டாட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாரையும் வந்து தாக்குறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோடோட கடைசியில் சொல்லிட்டாங்க. பட் அது போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக போச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இதுன்னு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இந்த எபிசோடில் நடந்தது. இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் போட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவில் பார்த்து வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியை வச்சுருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோடோட ரிவ்யூ நீங்கள் யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கரெக்டாக புரியும். ஸோ இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கே கும்மா கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஒரு இடத்துல வந்து அழுதுனால அதை பாணி பார்த்துருந்தாளா, அப்போ கும்மாவை நோக்கி சில பேர் ஓடி வரானுங்க கட்டை எடுத்துன்னு. அதை கும்மா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அழறான். அப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, என் கூட வாடா தப்பிச்சு போவாதன்னு சொல்லிட்டு அவனை வந்து பிடிச்சி இழுக்கிறானுங்க. அப்போ கும்மா வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னை வந்து விட்டுருங்க, எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் ஏன் தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுன்னு இருக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, ஒழுங்காக என் கூட வந்து சரி, நீ தப்பிச்சு போயிட்டானா எங்களை எல்லாரையும் அவன் கொண்டுருவானுங்க, அதனால் வான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுக்கிறானுங்க. கும்மா வந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அழுதுனே கிடக்குறான். பாணி அதை பார்த்துட்டு நிறுத்துங்க, அவன் தான் வரத்துக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடுறான் அவனை நோக்கி கும்மாவை காப்பாற்றுறதுக்காக. இப்போ பாணி குட்டி கும்மாவை நோக்கி ஓடி வந்துன்னு இருக்கிறா. ஆனால் அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளும் ரொம்ப நேரமாக ஓடுறான். ஆனால் அவன் பக்கத்தில் அவளால் போகவே முடியல. அவள் ஓடினே இருக்கிறா. அங்கே தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து அடிச்சுனே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனை நம்ம பிடிச்சி இழுப்பானுங்களா, கும்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனால் அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னா, அவனை வந்து போட்டு அடிப்பானுங்க. அப்போ கும்மா வந்து என்ன சொல்லுவான்னா, என்னை வந்து பேசாமல் கொன்றுங்க, அங்கே நான் போனேன்னா கன்ஃபார்மாக என்னை கொன்றுவாங்க, அதை நான் இங்கேயே செத்துறன்ற மாதிரி சொல்லிட்டு கும்மா வந்து அழுதுனே இருப்பான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா அதை பொருட்படுத்தாமல் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம கட்டை எடுத்து மாற்றி மாற்றி அவனை அடிக்கிறாங்க. அவன் வந்து அப்படியே கத்தின்னு அழறான். அது கஷ்டமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பாணி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவனை கத்தின்னு அழுதுனே ஓடினுக்கிறா. ஆனால் அவளால் அவன் பக்கத்தில் கூட போகவே முடியல. அப்போ பாணி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்தினே அழுதுன்னு இருக்கிறா. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, பபுள் உள்ள போனால கும்மாவோட பபுள் உள்ள அங்கேருந்து அவள் திடீர்னு வெளியே வந்து ஊந்துடுறா. ஸோ இந்த டைமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெட் லைனில் நம்ம கும்மா வந்து இன்னும் அந்த மலை ஏறின்னு தான் இருக்கிறான். கீழே இருக்கிற மரீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுட்டுனே இருக்கிறாங்க. அப்போ பாணியை வந்து காட்டுறாங்க. பாணி வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்பாவோட பாஸ்ட்டை வந்து நான் அரை மனசோடு போய் பார்த்தேன்னா என்னால் பார்க்க முடியாது, அதனால நான் வந்து ஃபுல்லாக ஒரு அக்செப்ட் பண்ணின்னு போய் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு பாணி மறுபடியும் அது உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறா. அப்பா மறுபடியும் எனக்கு வந்து அதை காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த பபுளை தோறதுக்கு திருப்பி போகிறா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பாணி கும்மாவோட சீன் வந்து இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டார்ஸ் கிட்டையும் அப்புறமா மீதிக்கிற வெகாபங்கிட்டையும் போகிறாங்க. அதில் ஸ்டார்டிங்கே நம்ம பித்தாகரஸை காட்டுறாங்க. பித்தாகரஸ் வந்து வெகாபங்குன்னு சொல்லிட்டு அவன் கத்தின்னு தேடின்னு இருக்கிறான். அப்படி அவன் தேடின்னு போயிடுங்கிறப்பே திடீர்னு யாரும் அவன் பின்னாடி நடக்கிற சத்தம் கேட்குது. அவன் நின்றுட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா யாருமே அங்கே வந்து இல்லை. ஒரு வெகாபாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட பேரை கூட்டு பார்க்குறான். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே அங்கே இல்லை. ஸோ நம்ம ஒரு இமேஜின் பண்ண போடுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திருப்பி நடந்து மறுபடியும் தேடுறான் வெகாபங்கை. அப்போ மறுபடியும் அதே சத்தம் திருப்பி கேட்குது. அவன் மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு யார் அதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த டைமில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அந்த வெடிச்ச சத்தத்தை கேட்டு நம்ம ஷாக்கா வந்து என்ன பண்ணுறோம்னா, பித்தாகரஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சீன் நம்ம லூஃபி கிட்டையும் ஜோரோ கிட்டையும் போகுது. லூஃபி கிட்ட ஃபோனில் நம்ம நாமி வந்து பேசுனுங்கிறா. அவள் ஃபஸ்ட்டு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி கேட்கல. அதுக்கப்புறம் வந்து கேட்குது. அப்போ நாமி வந்து லூஃபி கிட்ட என்ன கேட்குறேன்னா, லூஃபி என்ன சத்தம் அது, உனக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி அவள் கேட்குறா. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் வெகாபங்க வந்து திரும்பி வரலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் நாமி வந்து ஆமாம் அந்த எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ அங்கே இருக்கிறான்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு லூஃபி வந்து அவன் இங்கே தான் இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நாமி வந்து என்ன சொல்கிறான்னா, சரி அவனை வந்து பத்திரமா பார்த்துக்கோ, இன்னொரு ஆள் தொலைஞ்சு போனாலும் அவனை தேட முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜோரோ வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம லூஃபி நாமி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து கட் ஆகிடுது. எனக்கு ஆக்சுவலாக இந்த சீன் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா எப்பவுமே டோய் வந்து அனிமேட் பண்ணுறப்ப லூஃபிக்கும் நாமிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக காட்ட மாட்டானுங்க. அதாவது ஒரு மாதிரி வந்து வித்தியாசமாக காட்டுறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ யோசிச்சு சொல்ல முடியல என்னால். பட் இது வரைக்கும் நீங்கள் மாங்கா படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். மாங்காவில் ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அனிமில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக காட்டியிருப்பானுங்க. இந்த சீன் வந்து எதுக்காக சொல்ல வந்தோன்னா, மாங்காவில் வந்து லூஃபியும் நாமியும் பேசுகிற மாதிரி சீன் இல்லவே இல்லை. ஆனால் டோய் வந்து அவங்களாவே இதை அனிமேட் பண்ணிக்கிறானுங்க. ஸோ இதை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ இப்போ சீன் வந்து அங்கே கட் ஆகிட்டு நம்ம ஷாக்கா கிட்ட வருது. ஷாக்கா மானிட்டரில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறாரு. அப்போ ஒரு வீடியோ டிரான்ஸ்போர்டேஷனில் எந்த இடத்துல வெடிச்சதோ அதுக்கு மேலே வந்து அந்த இடத்த வந்து காட்டினுக்குது மானிட்டரில். ஷாக்கா வந்து அதுக்கிட்ட இந்த சைட் திரும்ப அந்த சைட் திரும்பன்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி திரும்பி பார்த்துனுக்கிறப்பயே அங்கே புகமூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அங்கே ஒரு ஷேடோ வந்து தெரியுது. அதை ஷாக்கா வந்து நோட் பண்ணிட்டு கீழே வந்து காட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்
டிரான்ஸ்பரன்ஸ் லைன் கீழே காட்டுறப்ப அந்த புகை மூட்டத்தை காட்டுறப்ப அந்த ஷேடோ வந்து டிரான்ஸ்பரன்ஸ் லைன் அட்டாக் பண்ணிட்டு அதை வந்து அழிச்சிடுது. இதுக்கு அடுத்து லூஃபி வந்து இது ஒர்க் ஆக மாட்டுது, நம்ம ஹெல்மெட்டை பாக்குறன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அதாவது நம்ம ஷாக்காவை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் போறான். அதுக்கு முன்னாடி ஜோரோ கிட்ட என்ன சொல்றான்னா, ஜோரோ எங்கேயும் போயிட்டு அதை எங்கேன்ற மாதிரி சொல்றான். ஜோரோ வந்து அச்சிப்பான்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து நம்ம லூஃபி வந்து ஷாக்காவை நோக்கி போயின்னு இருக்கிறான். அந்த டைம்ல இன்னொரு இடத்துல டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாம் ஒரு ஷேடோ வந்து அழிச்சுன்னு இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இப்போ சீன் வந்து அங்கே கட் ஆகிட்டு நம்ம நாமி கிட்ட வந்து போகுது. இந்த சீனு பார்க்கறதுக்கு கியூட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாமி அப்புறமா ப்ரூக்கு அதுக்கு அடுத்து எடிசன் வந்து வெகப்பங்க தேடினுங்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. நாமி வந்து தேடினேங்கிறப்ப திடீர்னு ஏதோ ஒன்று பார்க்குறா. பார்த்துட்டு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்னும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மின்னுது. அதுக்கு அடுத்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓடுறா. நம்ம எடிசனும் ப்ரூக்கும் வெகப்பங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நாமி ஓடிட்டு ஒரு டப்பா முன்னாடி வந்து போய் உட்கார்றா. அவள் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் விட்ட மாதிரி இருக்குது. அவள் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா ஜுவல்சிங் இருக்குதுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. எடிசன் வந்துட்டு அடியே நம்ம இதை தேடத்து இங்கே வரலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நாமி வந்து இதை நான் வச்சுக்குவான்ற மாதிரி கேட்குறா. அப்போ எடிசன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஜுவல்ஸை பார்க்குறப்ப அழகாகுதுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும், நீ என்ன நான் எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு கேட்குறேன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ எடிசன் வந்து கத்தின்னு கிடக்குறான். அவள் ப்ரூக் வந்து என்ன சொல்கிறான்னா பரவாயில்ல, எப்போ இருந்தாலும் நம்ம இங்கே தப்பிச்சு தானே போகிறோம், அதை எடுத்துன்னு போயிடலாமேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ எடிசன் வந்து ஆமாம் அதுவும் நல்ல பாயிண்ட் தான், ஆனால் நம்ம அதுக்காக இங்கே வரலையன்ற மாதிரி சொல்கிறான். அவங்க ரெண்டு பேர் பேசுகிற டைம்லேயே நாமி ஒரு பை எடுத்து அந்த இதெல்லாம் மூட்டை கட்டிடுறா. மூட்டை கட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறா. மாட்டது அப்புறமா நம்ம திரும்பி போகலாமான்ற மாதிரி கேட்குறா. எடிசன் வந்து நம்ம அதுக்காக இங்கே வரலன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு அடுத்து இதை வந்து எடுத்துன்னு போனால் நம்மளால தேட முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நாமே வந்து ஆமாம் இது வெயிட்டாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு சரி அப்போ நீ இதை எடுத்துன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறா. அப்போ எடிசன் வந்து என்ன சொல்கிறான்னா நீ இதை அங்கே வச்சுட்டு வா, வர்றப்ப எடுத்துலான்ற மாதிரி சொல்கிறான். நாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை அங்கே வச்சுட்டு நீ இங்கே பத்திரமா இரு, நான் திருப்பி வர்றப்போ நான் மறக்காமல் எடுத்துன்னு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்படி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம எடிசன் வந்து அதெல்லாம் மேன்மேட் டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் வந்து எதை நினச்சு அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு மேன்மேட்னா விட்டு போயிடுவாங்களா நினச்சானு சொல்லிட்டு தெரியல. நாமே அதை கேட்டதும் மேன்மேடா உங்களால் வந்து டைமண்ட்ஸ் கூட உருவாக்க முடியுமா, ஃபியூச்சர் வந்து சூப்பராக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரி சிம்பிள்லாம் வருது. இந்த எபிசோட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தாங்க. அந்த ரியாக்ஷன்லாம் கண்ணில் வந்து மின்றதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த ஹார்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த பெரியோட சிம்பிளாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ சீன் அங்கே கட் ஆகிட்டு நம்ம சாப்பர் அப்புறமா அட்லஸ் எடுத்து ராபின் கிட்ட போகுது. அப்போ அவங்க 3 பேரும் வெகாப்பங்க தேடி வந்துனுங்கிறாங்க. அப்போ சாப்பர் அட்லஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி லுச்சுவன் அட்டாக் பண்ணானே உன் மூஞ்சை மட்டும் மாற்றினா போதுமான்ற மாதிரி கேட்குறான். அதை ஸ்கின்னை மட்டும் மாற்றினா போதுமான்ற மாதிரி கேட்குறான். அப்போ அட்லஸ் வந்து என்ன சொல்கிறான்னா ஃபியூச்சர்ன்றது நம்ம ஃபேஸையும் அப்புறமா நம்ம அப்பியரன்ஸையும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம், அதுதான் ஃபியூச்சர்ன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ ராபின் வந்து எதோ ஒன்று பார்த்துட்டு இது வெகாப்பங்கான்ற மாதிரி கேட்குறா. அப்போ நம்ம அட்லஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா இல்லை அது வந்து ஆர்கனாய்டு, அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நம்ம அட்லஸ் வந்து சொல்றா. அப்ப சாப்பர் அதை கேட்டதும் சந்தோஷப்படுறான். அவன் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வருது. ஏன்னா மெடிசனோட ஃபியூச்சர் வந்து இவ்வளோ அட்வான்ஸ் ஆகுதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். அப்ப ராபின் வந்து ஒரு டார்க் காமெடி போடுறான் எப்பயும் போல. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியா நல்ல வேலை, நான் கூட அது வெகாப்பங்கோட மிச்சம் மீதி நினைச்சேன்ற மாதிரின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா. இதுக்கு அடுத்து சீன் வந்து நம்ம ஸ்டூசி கிட்ட சாஞ்சி கிட்ட அதுக்கப்புறமா நம்ம ஜிம்பே கிட்ட போகுது. இதை பத்தி நான் பேசி ஆகணுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீன் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப காமெடியாக இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனால் அதுக்கு அடுத்து செம கடுப்பாச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அது காரணம் ஏன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்றதை விட காரணம் வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அதை ஏன் அப்படி பண்ணானுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். சரி அது எதுன்னு சொல்லிட்டு அந்த சீன் வரப்போ நான் சொல்கிறேன். பட் இந்த சீனில் என்ன நடக்குதுன்னா இவங்க 3 பேரும் வந்து வெகாப்பங்க தேடி வந்துருக்காங்க. நம்ம சாஞ்சி வந்து எப்பயும் போல ஸ்டூசிக்கு வந்து சிம் பண்ணினே வந்து இருக்கிறான். அப்போ சாஞ்சி ஸ்டூசி கிட்ட போயிட்டு ஹோல்கே ஐலாண்டில் நீங்கள் இருந்தீங்க தானன்ற மாதிரி கேட்குறான். அவள் ஸ்டூசி வந்து என்ன நோட் பண்ணியான்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அப்போ சாஞ்சி வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் எப்படி நோட் பண்ணாமல் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அன்னையிலேருந்து நான் அவங்க சர்வெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுங்கிறேன், ஏன்னா நீங்கள் நாயா நினச்சிக்கோங்க, என்ன நாயின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்கன்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ ஸ்டூசி வந்து சில்லி பாய்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா தொடரா. அதுக்கடுத்து சாஞ்சி பண்ணுற இந்த சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன செம கடுப்பான சீன். ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறப்ப காமெடியாக இருந்துச்சுங்க, சரின்னு சொல்லிட்டு விட்டுலாம். ஆனால் அந்த பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹிட் ஆனப்ப செம கடுப்பாச்சு. ஏன்னா சாஞ்சி வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னா நாய் மாதிரி குலைக்கிறான். அந்த நாய் மாதிரி பார்த்தீங்கன்னா தாவின்னு வரான். இந்த மாதிரி பார்க்கறதுக்கே வந்து அசிங்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சாஞ்சி வந்து பொண்ணுங்களுக்கு சிம் பண்ணுவான் தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி அவன் இது வரைக்கும் யாருமே பண்ணதே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நாமியா இருக்கட்டும் ராபினா இருக்கட்டும், அவங்க 2 பேரை விட ஸ்டூசி வந்து அழகாக இருந்துடுறா. அவங்க 2 பேர்கிட்டே சாஞ்சி வந்து நாய் மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. இவகிட்ட வந்து பண்ணுறானா. இதை விட ஹேண்ட்காகரா பார்த்தீங்கன்னா உலகத்தில் அவள் தான் அழகு. அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பே சாஞ்சி வந்து எல்லாரும் மாதிரி சிலையாக தான் ஆனானே தவிர நாய் ஆகலை. ஆனால் ஸ்டூசி கிட்ட நாய் மாதிரி ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலைக்கிறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே கடுப்பாக இருந்துச்சு. சாஞ்சி வந்து சிம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் தான், ஆனால் இந்த மாதிரி அவன் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பண்ணவே மாட்டான். டோய் வந்து அவன் இஷ்டத்துக்கு அனிமேட் பண்ணி வச்சுறாங்க சாஞ்சி. இந்த மாதிரிலாம் அனிமேட் பண்ணி அவனை வந்து அசிங்கப்படுத்தினுறானே சொல்லிட்டு சொல்லலாம். இதை வந்து நான் ஸ்டோரியில் போட்டேன் இன்ஸ்டாவில். அதை பார்த்து வருமா சில பேர் வந்துட்டு, சில பேரில் நிறைய பேரே வந்துட்டு ஆமாம் ப்ரோ எனக்கும் பிடிக்கவே இல்லை சாஞ்சி அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சொன்னாங்க. இதை விட குறிப்பாக சொல்லணும்னா மாங்க
மாங்கால வந்து இந்த சீன் இல்லவே இல்லைங்க ஆக்சுவலா. மாங்கால நம்ம சாஞ்சி வந்து சூசிக்கிட்டு என்ன சொல்லுவான்னா, நான் அவங்களோட லாயல் டாகா இருக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அது வேற மீனிங். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்க நாயா இருக்கிறேன். எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து கொலைக்கிறான், இது பண்றான்றது அது உண்மையிலே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது சாஞ்சிய. எதுக்காக டோய் வந்து இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கும் இந்த எபிசோட்ல இந்த சீன் பார்த்தப்ப இதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, அதை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ லேப்ல யார் அந்த அட்டூழியெல்லாம் பண்ணியிருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்னேக்கை வந்து காட்டுறாங்க. அதாவது குட்டி ஹேங்காக காட்டுறாங்க. செரஃபிம்ஸ் தான் பித்தகரஸையும் அதுக்கடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்னெயில்ஸையும் அழிச்சிருக்குதுங்க. ஆனா எதுக்கு பண்ணிச்சிங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஸோ அடுத்த சீன்ல நம்ம லூஃபி வந்து ஷாக்காவை போய் பார்க்குறான். அப்போ ஷாக்கா நம்ம லூஃபி கிட்ட இதை பாருன்னு சொல்லிட்டு மானிட்டர் காட்டுறாரு. அதுல ஒரு கேமராவா வந்து ஆஃப் ஆயினே போகுது. அதை பார்த்து வரும்போது லூஃபி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ ஷாக்கா வந்து நம்மள தவிர வேற யாரோ லேப்ல இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ சீனுங்க கட் ஆயிட்டு நம்ம ஃப்ராங்கி கிட்ட அப்புறமா லிலித் கிட்ட உசோப் அப்புறமா யோர் கிட்ட வந்து போகுது. அவங்க எல்லாரும் வேகப்பன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுனுக்குறாங்க. அப்போ உசோப் வந்து எங்க தான் போய் தொலைஞ்ச அந்த ஆளு நம்ம சீக்கிரமா தப்பிச்சு போடலாம் மறுபடியும் ஆளுங்க வந்துருவாங்க நம்மள தாக்கிறதுக்குன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்போ லிலித் வந்து என்ன சொல்றான்னா பரவாயில்ல வந்தா நம்ம இந்த பவுல் கன் வச்சு பார்த்துலான்ற மாதிரி சொல்றான். அப்போ இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறப்ப எவ்வளோ ஸ்ட்ராங்கான அட்டாக்காக இருந்தாலும் இது வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லிலித் வந்து சொல்றா. ஃப்ராங்கி எதுக்கு என்ன சொல்றான்னா நீ அதை வந்து ஒரு அட்டாக்னு சொல்லிட்டு சொல்ற, அது வந்து அட்டாக்கிங் வெப்பன் சொல்லிட்டு சொல்ற, ஆனா அது வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேன் எனக்கு புரியலன்ற மாதிரி நம்ம ஃப்ராங்கி வந்து கேட்கறான். அப்போ லிலித் வந்து நான் வேணா உனக்கு ட்ரையல் காட்டட்டான்ற மாதிரி அவர் வந்து சொல்றா. அந்த டைம்ல நம்ம யோருக்கு வந்து என்ன பண்றான்னா இங்க வந்து பாருங்க ஏதோ இருக்குதுன்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறா. ஸோ அதுக்கடுத்தவங்க எல்லாம் வந்து பார்க்குறப்ப முன்னாடி நம்ம பித்தவரசு இருந்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு தான் இவங்க போய்க்கிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு அந்த புகை மட்டுமா அங்கே இருக்குது. அப்போ பித்தவரசு வந்து அங்கே கீழே ஊந்து கிடக்குறான். இவங்க எல்லாம் கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவனோட தலை வந்து அங்கே இல்லவே இல்லை. நம்ம உசோப் வந்து ஷாக் ஆகிறாங்க. தலையை வந்து காணோன்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த டைம்ல யாரோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வராங்க. அது நடந்து வரத்தா என்ன வராங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்கெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பித்தவரஸ் தான் வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கிறான். ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பித்தவரஸ் போல இருக்குது. அந்த தலையை தான் எடுத்து அந்த ஒட்டுமொத்த உடம்புக்கும் வந்து வச்சிருக்காங்க. அருமா அது வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்குது. இப்போ அந்த தலையிலேருந்து கை கால்லாம் முளைச்சி அவன் வந்து ஏதோ இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ அவன் கிட்ட வரான். லிலித் வந்து அவன் கிட்ட போயிட்டு நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல இங்க என்ன ஆச்சு எனிமி அட்டாக்கான்ற மாதிரி கேட்கறா. அப்போ பித்தகரஸ் வந்து என்ன சொல்றான்னா இல்ல அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவன் சொல்லினுக்கிறான். அந்த டைம்ல யோருக்கு வந்து என்ன பண்றான்னா திடீர்னு ஒரு இடத்துல திரும்பி பார்க்கறா. பார்த்தா யாரோ இருக்கிறாங்க பொழுது. இவன் அவங்க கிட்ட போயிட்டு அவங்க தலையை வந்து பார்த்தீங்கன்னா தடவின்னு இருக்கிறா. அது யாரும் நம்ம குட்டி ஹேங்காக தான் அதை இப்பயே சொல்லிடலாம். அப்போ நம்ம பித்தகரஸ் வந்து என்ன சொல்லினுக்கிறான்னா நம்ம டிசைன் பண்ணல ஏதாவது தப்பாயிடுச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இல்லை ஏதாவது எரரா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுனுக்கிறான். லிலித் வந்து என்னாச்சுன்னு சொல்றான்ற மாதிரி கேட்டுனுக்கிறா. அதுக்கடுத்து யோருக்கு எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறப்ப யோருக்கு வந்து அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அழகா உட்காந்து தலையை வந்து தடவினுக்கிறா நம்ம குட்டி ஹேங்காக்கு. அப்போ தடவினுங்கிறப்ப யோருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா எடிசன் உங்கள் எல்லாரும் வெளியில் தானே வெயிட் பண்ண சொன்னா நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டு அவன் வந்து தடவினுக்கிறா. அதுக்கடுத்து நீ பார்த்து க்யூட்டாக இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துங்கிறா க்யூட்டான ரியாக்ஷனு. அப்போ நம்ம குட்டி ஹேண்ட்காக் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹேண்ட்காக்கோட பவர் வந்து யூஸ் பண்ணி நம்ம யோருக்கு வந்து சிலையாக்கிடுறா. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து மிஸ்டீரியஸாக இருந்துச்சு. ஆனால் எதுக்காக இந்த குட்டி ஹேண்ட்காக் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு காரணம் வந்து இந்த எபிசோடில் தெரியல. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த எபிசோட் பார்ப்பவங்க வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குமா வந்து அடிச்சாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தவங்களுக்கு எவ்வளோ சுகமாக இருந்துச்சு, அதுக்கு நம்ம சாஞ்சியை வந்து அந்த மாதிரி காட்டினாங்கல்ல அது ஓகேவா, அந்த மாதிரி காட்டினது கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லிட்டு அதே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.